நீங்கள் இந்த 2026ல் ஒரு வண்டி வாங்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஏன் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் தெளிவாக வந்து பார்த்துருவோம். இன்றைக்கி நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு வண்டி வாங்க போனீங்கன்னா நமக்கு 3 விதமான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எலக்ட்ரிக், இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ E85 அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குண்டை வந்து கவர்மெண்ட் தூக்கி போட்டிருக்காங்க. இதனால் வண்டி வாங்க போகிற உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆர்த்தரல்ஸ் யூடியூப் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த E85 ஃபியூல் அப்படின்றது என்ன, இது எப்படி உங்களோட பையிங் ஆப்ஷனை வந்து சேஞ்ச் பண்ண போகுது அப்படின்றத டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இந்த 2026ல் நீங்கள் வந்து ஒரு வண்டி வாங்குறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஆப்வியஸ்லி நம்ம இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இந்த 3 ஆப்ஷன்ஸில் நீங்கள் ஒரு மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெட்ரோல் வண்டி தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் இந்த பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 5 வருஷம் கழிச்சு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஆனால் பெட்ரோலோட ஃபார்மில் கிடைக்காது. நமக்கு எத்தனால் அப்படின்ற ஃபார்மில் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த பெட்ரோல் அப்படின்றது மொத்தமாகவே கவர்மெண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கான பயங்கரமான ஒரு பிளானில் வந்து இறங்கியிருக்காங்க. அதனால தான் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து E85 அப்படின்ற ஃபியூலை வந்து இன்ட்ரடியூஸுமே பண்ணியிருக்காங்க. இதை ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுசுமே யூஸ் பண்ணவும் போகிறாங்க. அதாவது இந்த E85 பெட்ரோல் வந்து எப்படி உங்களோட பையிங்கை வந்து கம்ப்ளீட்டாக ராங் டிசிஷனாக மாற்ற போகுது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ ஒரு பெட்ரோல் பைக் வந்து வாங்குறீங்கன்னா அது E20 ஃபியூல் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதுவே ஒரு 4 வருடமோ இல்லை ஒரு 5 வருடம் அந்த வண்டி வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த E20 பெட்ரோல் வந்து கிடைக்குமா அப்படின்றது வந்து கொஷின் மார்க்காக இருக்குது. அதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா E85 அப்படின்ற ஃபியூலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெட்ரோல் பைக் எடுக்கிறதா இருந்தீங்கன்னா ஒரு ராங்கான டிசிஷனாக தான் மேபி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை பற்றி கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். முதல்ல வந்து கவர்மெண்ட் என்னெல்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த பெட்ரோல் வெஹிக்கிள்ஸோட ஃபியூச்சர் வந்து என்னவா இருக்க போகுது, இப்போ இருக்க E20 வெஹிக்கிள்ஸ் எல்லாம் என்ன பண்ண போகிறாங்க, ஆல்ரெடி BS4 வண்டிகள் எல்லாம் பல பிரச்சனைகளுக்கு வந்து ஆளாயிட்டிருக்கு. ஸோ என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த E20 ஃபியூலை வந்து போடுறதுனால இந்த 20% எத்தனால் வந்து நிறையவே பிரச்சனைகள் வந்து E20 சப்போர்ட் இல்லாத வெஹிக்கிள்ஸில் வந்து யூஸ் பண்ணும்போது வந்து உண்டாக்கிக்கிட்டு இருக்குது. ஸோ குறிப்பாக சொல்லணும்னா நமக்கு மைலேஜ் ட்ராப், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினோட பார்ட்ஸ் வந்து வேர் அண்ட் டேர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சொல்லலாம். அதுக்கான டீட்டெயில் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி மேக் பண்ணியிருக்கேன். அதை வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். மேபி இங்கே டிஸ்கிரிப்ஷன் இங்கே வேணால் வந்து டேக் பண்ணி வைக்கிறேன். அதை பற்றி நிறையவே டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து எந்த வண்டியை சூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் மெயினாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல வந்து இந்த எத்தனால் அப்படின்றது என்ன அப்படின்றது ஷார்ட்டாக வந்து பார்த்துருவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த வண்டியை சூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ எத்தனால் அப்படின்றது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக சுகர் கேன் அல்லது ஸ்டார்ச்சை வந்து ஃபெர்மெண்டேஷன் பண்ணும்போது கிடைக்கிற ஒரு லிக்விடு தான். ஸோ இது வந்து நம்ம ஸ்கூல் படிக்கும்போது அதிகமாக படிச்சிருப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கலாக வந்து ஆல்கஹால் தான். ஆல்கஹால் அப்படின்றது வந்து நம்ம குடிமகன்கள் யூஸ் பண்ணுற பானம் தான். ஸோ அதுக்காக இதை குடிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குடிக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து நிறைய கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ணி இது எரியறதுக்கான தன்மையோடு உருவாக்கியிருப்பாங்க. பட் நம்ம குடிமகன்கள் குடிக்கிறது வந்து 20-40% எத்தனால் தான் வந்து இருக்கும். ஸோ அது வந்து வேறு ஃபார்மில் உருவாக்கியிருப்பாங்க. இதை வந்து வேறு பர்பஸ்க்காக உருவாக்கியிருக்காங்க. அதனால் குடிக்கக்கூடாது. இந்த எத்தனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ப்ரெசண்ட்டாக 2021 தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா E10 அப்படின்ற ஃபார்மில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு பெட்ரோல் பம்ப், இப்போ நமக்கு பவர் பெட்ரோல்லாம் கிடைக்கிது இல்லைங்களா, அந்த மாதிரி செப்பரேட்டாலாம் விநியோகப்படுத்தலை. ஆல்ரெடி இருக்க பெட்ரோலோட டைரெக்டாக மிக்ஸ் பண்ணி அதே ஃபியூல் பம்பில் தான் வந்து கிடச்சிட்டு இருந்தது. பெருசாக நிறைய பேர் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இது வந்து 2008லேயே வந்து ப்ரொப்போசல் ஆகிட்டு இதுக்கான எல்லாமே வந்து பிளான் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட். பட் ஆஃபிஷியலாக வந்து பெட்ரோல் பங்க்லாம் நமக்கு விநியோகிக்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா 2021 ஆரம்பித்தது. அப்போ வந்து பெருசாக எந்த ஒரு இம்பேக்டும் இருக்கு இல்லைங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2023 வந்து E20 அப்படின்ற ஃபியூலை வந்து கவர்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த 10% இருந்த வந்து 20% வந்து மாற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த 20% இப்போது
சில பிரச்சனைகள், அதாவது பெட்ரோல் நமக்கு இப்போ இருக்கிற பிரச்சனை 2026 உங்கள் எல்லாருக்கும் என்ன நடந்துகிட்ருக்குன்னு தெரியும். நமக்கு வந்து கச்சா எண்ணெய் வந்து கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இதனால் சிலிண்டர் தட்டுப்பாடு எல்லா விஷயங்களும் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால் கவர்மெண்ட் வந்து ஒரு டிசிஷன் எடுக்குது. சரி, நம்ம எந்த கண்ட்ரிஸ்கிட்டையும் டிபெண்ட்டாக இருக்க வேணாம், இந்த கச்சா எண்ணெய்க்காக நம்மளே வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு முடிவை வந்து எடுக்கிறாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எத்தனால் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரொம்பவே அதிகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது 20% இருந்த எத்தனாலை வந்து இப்போது 80%, அதாவது 80 to 85% வந்து பெட்ரோலை வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து பெட்ரோலோட தேவை வந்து ரொம்பவே வந்து குறைக்க வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க, அதாவது அப்கமிங் இயர்ஸில். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எத்தனால் 85% யூஸ் பண்ணுறதுனால மீதி வந்து நம்ம 15% வந்து பெட்ரோல் யூஸ் பண்ணால் போதுமானது. பட் இதில் பிரச்சனை என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒருவேளை கவர்மெண்ட் வந்து நமக்கு கச்சா எண்ணெய் வாங்குறது வந்து கம்மி பண்ணிவிட்டு இந்த E85 வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. என்னென்னு வந்து கேட்குறீங்களா? இன்க்ளூடிங் என்னோடய வண்டியை உட்பட இந்த E85க்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணாது. ஸோ இதனால் இப்போ நீங்கள் ஒரு வண்டி வந்து வாங்குறீங்கன்னா அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் சென்ட்ரிக் வண்டியாக வந்து இருக்காது. அதாவது ஒரு 5 வருஷத்தில் இப்போ கிடைக்கிற E20 பெட்ரோல் மேபி கிடைக்காம போகலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவோட முக்கியமான கருத்து. மேபி நீங்கள் பெட்ரோல் வண்டி வாங்குறதுக்காக பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயங்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் என்ன இருக்குது அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். என்ன வண்டியை வாங்கலாம்? ஆப்வியஸ்லி நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, மேபி அது ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டராக தான் இருக்கும் அப்படின்றது வந்து நான் ஃபைனலாக வந்து சொல்கிறேன். ஸோ எந்த பிராண்ட் வாங்கலாம் அப்படின்றது வந்து சொல்கிறேன். இது கண்டிப்பாக ப்ரொமோஷனோ அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. எனக்கு வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கால் பண்ணி இந்த விஷயத்தை வந்து கேட்டார். நான் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக பிளாங்க், என்ன சொல்கிறதுனே தெரியல. அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி இருக்க பிரச்சனையை வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி E85 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களே, ஃப்யூச்சரில் வந்து இந்த ஃபியூல் வந்து நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா? ப்ரோ, நான் வந்து ஒரு 10 வருஷம் யூஸ் பண்ண போகிறேன், எனக்கு அந்த மாதிரி ஒரு வண்டி வேணும், எந்த வண்டி வாங்கலான்னு கேட்குறாரு. நான் வந்து அப்போ தான் எனக்கு வந்து ஃப்ளாஷ் ஆகுது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குல்ல, இதையே வந்து நம்ம ஒரு கண்டென்ட்டாக போடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் நிறைய அனலைசிஸ் பண்ணுறேன். ஸோ கவர்மெண்ட்டோட ஆர்டிகல்ஸ் படிக்கிறேன், நிறைய விஷயங்களை வந்து படிச்சுட்டு ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட், அதாவது நமக்கு மைலேஜ் ஆர்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்க வந்து இந்த பழைய வெஹிக்கிள்ஸ்லாம் E10 E20 எல்லாம் போட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ தான் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேபி இதுக்கு என்ன சொல்யூஷன் வந்து பண்ண போகிறாங்க, பழைய வண்டிகளுக்கு என்ன சொல்யூஷன் பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து தெரியல. அதே மாதிரி E85 வந்து ஒரு பக்கம் ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஃபோர்ஸாக வந்து எல்லா பங்க்ஸ்லையுமே வந்து விநியோகிக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ வந்து அதோட ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதாவது 82 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு E85 ஃபியூல் வந்து டெல்லியில் வந்து விற்றுட்ருக்காங்க. மேபி ஒரு அப்ராக்சிமேட்டான ப்ரைஸ் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து ஆர்டிகல்ஸில் இதில் தான் படித்து தான். மேபி இந்த ப்ரைஸ் வந்து ரியல் டைம்லாம் வேரி கூட ஆகலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேபி ஃப்யூச்சரில் இன்றைக்கி நீங்கள் வண்டி வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 4 வருஷமோ 5 வருஷமோ கழிச்சு உங்களுக்கு இந்த ஃபியூல் கிடைக்காமல் போகிறதுக்கான, அதாவது பெட்ரோல், அதாவது இந்த E20 பெட்ரோலே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப வந்து குறைவாக இருக்குது. ஸோ இதை வந்து உங்கள் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ஒரு வண்டி வாங்குறது வந்து பெட்டராக இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து சில எலக்ட்ரிக் பிராண்ட்ஸ், நீங்கள் வந்து உங்களோட கம்யூட்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, இல்லை நீங்கள் வந்து இந்த ப்ராப்ளம் மேபி ஒரு 10 இயர்ஸ் மாதிரி பிளான் பண்ணல, இல்லை ஒரு 5 இயர்ஸ் வச்சுக்கிற மாதிரி பிளான் இல்லை, அப்கிரேட் பண்ணிப்பீங்க அப்படின்றவங்க வந்து பெட்ரோல் வண்டி தாராளமாக எடுங்க, அட்வான்டேஜஸ் இருக்குது. அதே மாதிரி யூஸ்டு வெஹிக்கல்ஸ் வாங்குறது வந்து BS6 நிறைய பிரச்சனை இருக்குங்க, அது வேறு விஷயம். BS4 வந்து பார்த்திங்கன்னா சரி, நானுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு BS4 நல்ல வண்டிங்க, அது விற்க வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தேன். இந்த ஃபியூல்னால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ BS4மே வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் தர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா BS6மே பிரச்சனையாக தான் இருக்குது. BS6ல் சென்சார் பிரச்சனை, BS4ல் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல்னால் டைரெக்டாக இன்ஜினே பிரச்சனை ஆகிட்டுருக்கு. ஸோ மக்களை வந்து ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. ஒரு சாலிடான வண்டின்னு எதுன்னு வந்து கேட்டிங்கன்னா BS4ம் இல்லை, இப்போ BS6ம் இல்லை. மேபி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பக்கம் போகலான்னு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நம்பகமான வண்டிகளான்னு கேட்டால் இல்லைங்க. ஆப்வியஸ்லி இப்போ வந்து எல்லாமே வந்து ஓடுற வரைக்கும் ஓடட்டும் அப்படின்ற மாதிரி தான் எடுத்து வாங்கி ஓட்ட வேண்டியதாக இருக்குது. ஸோ இருந்தாலுமே சில ஆப்ஷன்ஸ் வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு பைக் எடுக்கிறதா இருந்தீங்க, ஒரு லாங் போகணும், ஒரு 200-300 கிலோமீட்டர் வந்து நீங்கள் லாங் ட்ரைவ்லாம் க்ரூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி நீங்கள் வண்டி எடுக்கிறது பெட்டராக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஒரு ஸ்கூட்டர் வந்து சஃபிஷியன்ட், நீங்கள் ஒரு சிட்டி யூஸ் பண்ண போகிறீங்க, அந்த மாதிரி பர்பஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் பிராண்டை வந்து சூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும் என்னை பொறுத்து இப்போதுக்கு. ஏன்னா இந்த ஃபியூலெல்லாம் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது
வந்து தெரியல. ஒரு 5 வருஷத்தில் மேபி இதெல்லாம் மாறலாம். மேபி எலக்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து பெருசாக எந்த அப்கிரேடேஷனும் கிடையாது. ஏன்னா மின்சாரம் தான், அதை வந்து கண்டிப்பாக மாற்ற முடியாது, அதோட இதை வந்து மாற்ற முடியாது. மேபி பெட்ரோலில் வந்து எத்தனால் அந்த மாதிரி நிறைய பிளெண்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். பட் எலக்ட்ரிக்கில் அந்த மாதிரி எந்த ஒரு பெரிய சேஞ்சஸும் வரதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ சில பிராண்ட்ஸ் வந்து நான் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அஃபோர்டபுளானு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிவிஎஸோட ஆர்பிட்டர் வந்து சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேட்டக்கில் C201 அப்படின்ற ஒரு மாடல் வந்து இருக்குது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷம் வாரண்டியோடு வருது. மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியமாக கொஞ்சம் மெச்சூரிட்டியான பிராண்ட்ஸ்னு வந்து கேட்டிங்கன்னா டிவிஎஸும் பஜாஜுமே வந்து மெச்சூரிட்டியான பிராண்ட் தான். கொஞ்சம் அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருக்குது. ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப சிட்டியில் ஓட்டுவீங்க, சிட்டி மட்டும்தான், கம்யூட்டிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னா இந்த வண்டிகளை சூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏத்தர், சிம்பிள் ஒன், அதே மாதிரி ரைவர் அப்படின்ற பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. கொஞ்சம் ரேஞ்ச் அதிகமாக கிடைக்கும். கொஞ்சம் நார்மல் ஒரு 125cc ஸ்கூட்டர் மாதிரியான ஒரு அப்பீலிங் இந்த மாதிரிலாம் கொடுக்கும். ஸோ இந்த பிராண்ட்ஸை வந்து சூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஏத்தர் ஆகட்டும், ரைவர் ஆகட்டும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிம்பிள் ஒன், இந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் R&Dயில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு மெச்சூர்டான பேட்டரி, ஹீட் மேனேஜ்மெண்ட், டீக்ரேடேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் சைக்கிளெல்லாம் பேட்டரியோட இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கூட்டர்ஸ் வந்து மேபி நீங்கள் சூஸ் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃபாக இருக்கும் இந்த ஸ்கூட்டர்ஸை பொறுத்து. கம்பேரிட்டிவ்லி இந்த E20 ஸ்கூட்டரை நீங்கள் வாங்குறத கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதுதான் என்னோடய சஜஷன். மேபி நான் வந்து ஃபைனலாக என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு இதை தான் சொன்னேன். ஸோ ஒரு எலக்ட்ரிக் வந்து இப்போதைக்கு எடுக்கிறது பெட்டராக இருக்கும். மேபி நீங்கள் வந்து ஒரு 5 வருஷம் கழித்து இந்த E20 பெட்ரோல் அப்படின்றது கூட அவைலபிள் இல்லாமல் போகலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொன்னேன். அந்த விஷயத்தை அப்படியே வந்து கண்டென்ட்டாக வந்து பேசிகிட்ருக்கேன். மேபி நீங்களும் வாங்குறதாக இருந்துச்சுன்னா யோசித்து எடுங்க. இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்றது வந்து தெரிஞ்சுட்டு வந்து வண்டியை எடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தட், பாய் ஃப்ரம் ஆர்த்தர்லெஸ் பிரவீன். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே. தேங்க்யூ.